5 சொல்யூஷன்மா. நம்பர் 1 டீடாக்ஸ். நான் எப்போவுமே ஏன் டீடாக்ஸை சொல்கிறேன்னா, இன்றைக்கி மாடர்ன் மெடிசனில் குணப்படுத்த முடியாத எவ்வளவோ நோய்கள் இன்றைக்கி கழிவு நீக்கம் செய்யும்போது குணமாகிறத நம்ம பார்க்கலாம். மருந்தே தேவையில்லை. நீங்கள் டீடாக்ஸ் கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தாலே நோய் வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோலில் இருக்கிறத பார்க்கலாம். நம்ம வழக்கமாக கொடுக்கக்கூடிய பெரிய டீடாக்ஸ், அதாவது 6 நாளுக்கு நெய் மருந்து, 7வது நாள் பேதி மருந்து. இது உடம்புல வாதம் சார்ந்த சோரியாசிஸா, பித்தம் சார்ந்ததா, கபம் சார்ந்ததான்னு புரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வாத சமனி, பித்த சமனி, கபசமனி சார்ந்த மருந்தை எடுத்து பேதிக் மருந்து எடுக்கணும். இதை எடுத்துட்டு மாதத்துக்கு ஒரு முறை 10 மா இலை, 10 கொய்யா இலை, 10 வேப்ப இலை, விளக்கெண்ணெய் சேர்த்து மாதத்துக்கு ஒரு முறை எடுக்கக்கூடிய டீடாக்ஸ். ஓகே சார். இதை நீங்கள் எடுத்தீங்கனாலே நீங்கள் எவ்வளவு நாட்பட்ட சோரியாசிஸ் நோயாளியாக இருந்தாலும் மருந்தே இல்லாமல் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த டீடாக்ஸை மட்டும் கரெக்ட் பண்ணிங்கன்னா. இன்றைக்கி சோரியாசிஸ் நோயாளிகள் நிறைய பேர் இங்கே வரும்போது நான் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டில் டீடாக்ஸ் கொடுத்துட்டு மருந்தே இல்லை அவங்களுக்கு. இதுதான் எழுதி கொடுப்பேன். ரொம்ப ஸ்கின்னு ட்ரையாக இருக்குன்னா சோரா ஸ்கின் ஆயில்னு ஒரு ஆயில் இருக்குது, அந்த ஆயிலை மட்டும் தடவுங்கன்னு எழுதி கொடுப்பேன். நிறைய பேர் அதில் தே ஆர் வெரி ஹாப்பி. ஏன்னா வந்து நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போகும்போது 4 மாத்திரை ஸ்டீராய்டு மாத்திரைன்னு வரும். நான் டீடாக்ஸ் முடிச்சுட்டு பொதுவாக கொடுக்க மாட்டேன், இதுதான் எழுதி கொடுப்பேன். நல்ல கண்ட்ரோல் ஆகிறத நம்ம பார்க்குறோம்.